கர்த்தர்க்குள் ஸ்தோத்திரம். இன்றைய மன்னா வேதத்தில் குறிப்பிடப்பட்ட பலவிதமான முக்காடுகள். ஆதியாகம் 20ஆம் அதிகாரம் 16வது வசனம். சாராளை நோக்கி, உன் சகோதரனுக்கு 1000 வெள்ளிக்காசு கொடுத்தேன், இதோ உன்னோடு இருக்கிற எல்லார் முன்பாகவும் மற்ற யாவர் முன்பாகவும் இது உன் முகத்துக்கு முக்காடாவது என்றார். அந்த காலத்தில் யூத பெண்கள் முக்காடு இடுவது வழக்கமாயிருந்தது. இது முகத்துக்கு போடக்கூடிய முக்காடு, அதாவது தலையிலிருந்து முகம் வரை. இந்த காலத்தில் முஸ்லிம்ஸ் போடுறாங்கல்ல, அது போலங்க. ஆதியாகம் 38ஆம் அதிகாரம் 15லிருந்து 18 வரை பாருங்க. தாமார் போட்ட முக்காடு, தன் மாமனாரை ஏமாற்றி வேசியாக நடிக்க போட்ட முக்காடு. அதாவது நம் டிவியில் நியூஸ்லலாம் பார்க்குறவங்கள, பாவம் செஞ்சவங்க தவறு செய்தவர்கள் போடுறாங்கல்ல, தன் முகத்தை காட்ட அவமானப்பட்டு கொண்டு அப்படியேப்பட்ட முக்காடு. மூன்றாவது யாத்திராகமும் 34ஆம் அதிகாரம் 33லிருந்து 35 வரை. மோசேயின் முகம் பிரகாசித்ததாய் நாம் பார்க்கின்றோம். ஏன் பிரகாசித்தது? யாத்திராகம் 34:29 பாருங்க. மோசே சாட்சி பலகை இரண்டையும் தன் கைகளில் ஏந்தி கொண்டு சீனாய் மலையில் இருந்து இறங்கிய பொழுது தன்னோடு அவர் பேசினதால். அவர் யாருங்க? ஏசப்பா. மோசேயோடைய முகம் பிரகாசித்ததுங்க. அதை அறியாதிருந்தார். அங்கிருந்த ஜனங்கள் அவரை பார்க்க முடியாமல் போனார்கள். முகம் பிரகாசித்தது. அதனால் தாங்க மோசே அவர்களுடன் பேசி முடியும் அளவும் தன் முகத்திற்கு முக்காடு போட்டு கொண்டிருந்தாருங்க. இங்க ஒரு வித்தியாசம் பார்த்தீங்களா? மோசே தேவனிடம் இருந்து வந்ததால், தேவ பிள்ளையான மோசே முகம் பிரகாசித்ததால் ஜனங்கள் அவருடைய முகத்தை பார்க்க முடியல. ஆனால் தாமார் தவறு செய்ததால் தன் முகத்தை ஜனங்களிடம் காட்ட அவமானப்பட்டு கொண்டு முகத்தை மூடிக்கொண்டாள். இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்களா? நான்காவதாக 2 சாமுவேல் 15:30. தாவீது அப்ஷலோமால் துரத்தப்பட்ட பொழுது அவமானத்தோடு ஓடிப்போனாருங்க. தாவீது தன் முகத்தை மூடி வெறும் காலால் நடத்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனார். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினாருங்கள். அந்த காலத்தில் ஆண்கள் கூட முக்காடு போடுவது வழக்கமாக இருந்ததை நாம் பார்க்கின்றோம். 5வது எஷையா 25ஆம் அதிகாரம் 7-8 வசனம். சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையில் அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். இந்த வசனம் முழுவதும் படிங்க. கர்த்தர் தன் கல்வாரி சிலுவையில் மரணத்தில் எல்லார் முகங்களில் இருந்த துன்பங்களையும் துயரங்களையும் கண்ணீரையும் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு விட்டாருங்க. அப்போ இருந்து தாங்க ஆண்கள் முக்காடு போடுவதில்லை. இன்னும் யார் முக்காடு போடலாம், எப்படி என்பதை விவரமாக நாளை 2ஆம் பாகம் பார்க்கலாம். ஆமேன்.